அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சாட்சர மந்திரத்தில் ஓம் சிவாய நம என்ற சிவனோட ஒரு மந்திரத்தோட ஒரு மகத்துவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மந்திரம் தான். எல்லோரும் தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரக்கூடிய மந்திரமாக கூட இருக்கலாம். நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி அஷ்டமா சித்துகளும் நம்ம ஆடக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த மந்திரத்தை முறைப்படி நம்ம அனுதினமும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கையில் நம்மளால் மாந்திரிகத்திலையும் சரி அஷ்டமா சித்திகளையும் நம்மளால் அனைத்தும் நம் மனதிலேயே உதிக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு விபதி எடுத்து கொடுத்தா கூட பேய் பிடித்தவர்களுக்கும் துஷ்ட சக்திகள் பிடித்தவர்களுக்கும் அது மாறுபடும். அதே போல் நம்மளால் செய்ய முடியாத காரியம்ன்றதே ஒன்று கிடையாது. தெய்வ தரிசனமும் நம்மளால் காண முடியும். அதே போல் இந்த மந்திரம் சொல்லி நம்ம சித்தி பெற்றுட்டாலே அவன் ஒரு சித்தனுக்கு சமமானவன். ஆனால் இந்த மந்திரம் நம்ம முறைப்படி சொல்கிறதுக்கு நமக்கு கொடுப்பனை இருக்கணும். அதே போல் கர்ம வினைகள் இல்லாமல் இருக்கணும். பாவம் செய்யக்கூடாது. இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ச்சியாக சொல்லையில் நம்ம நல்ல காரியங்கள் தான் செஞ்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். தீய எண்ணங்கள், காம ஆசை, பிறர் மேலே மோகம் கொள்வது, கோபம் கொள்வது இதெல்லாம் இருக்கவே கூடாது. நீங்கள் இந்த மந்திரம் ஒரு 10 நாள் சொல்லிட்டீங்கனாலே கட்டுப்படுத்தி அதுக்கப்புறமே உங்களுக்கு இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவனோட மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இது இருக்குது. நீங்களே வேணால் முயற்சி பண்ணி பார்த்தீங்கனாலும் ஒரு 10 நாள் சொன்னீங்கன்னா உங்கள் மனமானது அடங்க ஆரம்பிக்கும். கோபம் குறையும். அதே போல் தெய்வம் எது, மனிதர்களோட குணதங்கள் எல்லாமே உங்களோட மனசுலேயே உதிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம இந்த மந்திரம் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் மட்டும் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை. அப்படி உங்களுக்கு எதுவும் படையல் போட முடிஞ்சதுன்னா பால் பாயாசம், பழங்கள் வைக்கலாம். இது கொஞ்சம் விசேஷமானது. அதே போல் வில்வ இலையால் நீங்கள் அர்ச்சனை செய்தாலும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது நம்ம இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்லணும்னா, ஜபமாலைக்கு நீங்கள் ருத்ராட்சை மாலை பயன்படுத்திக்கலாம். அப்படி ருத்ராட்சை மாலையும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தியானத்தில் அமர்ந்தே நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம். இதுக்கு நீங்கள் காலை மாலை 1008 உரு வச்சு நீங்கள் சொன்னாலும் அது அப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். இல்லை நான் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்கள் உடலில் பிரபஞ்ச சக்தின்றது அதிகமாக ஆரம்பிக்கும். அப்படி பிரபஞ்ச சக்தின்றது அதிகமாகி இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாகுச்சுன்னா நீங்கள் சித்தனை போல் வாழலாம். அதே போல் அனைத்து மந்திரங்களோட சூட்சமங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தோட பலன்களை நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அது உங்களுக்கு புரியாது. நீங்கள் இந்த மந்திரத்தை அனுபவ ரீதியில் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லையில் உங்களுக்கே புரியும். அதே போல் ஓம் சிவாய நமன்ற மந்திரன்றது ஒரு கவச மந்திரம். இந்த மந்திரம் சொல்லையில் உங்களுக்கு துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அதே போல் இந்த மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு ஆளுக்கு செய்வினை, ஏவல், பில்லி, சுனியம் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே துஷ்ட சக்தி இருந்தாலும் அந்த துஷ்ட சக்திகள் விலகும். நீங்கள் ஒரு ஆளை பார்த்தாலே சொல்லலாம் அவங்க தெய்வீக சக்தியாக இல்லையான்னு சொல்லிடலாம். அதே போல் அனைத்து தெய்வங்களோட அனுகிரகமும் தரக்கூடிய ஒரு மந்திரம்தான் இது. நீங்கள் சிவன் பஞ்சாட்சரத்தை மந்திரத்தை சொல்லக்கூடிய ஆளாக இருக்கிறீங்கனாலே நீங்கள் ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அதே போல் உங்களுக்கு கொடுப்பனை இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? முடிந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் இதை ஒரு 48 நாளுக்கு மேலே அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கையில் உங்களுக்கு சூட்சமங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதை நீங்கள் வேறு பிரயோகம் பண்ணக்கூடிய நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நான் இந்த முறைகளை நான் சொல்லித்தரேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.